முதல் நன்றியை நல்லா தெரிவித்துக் கொள்ளணும். ரவியண்ணனுக்கு நன்றி. யூடியூப்பூடாக தெரிவு செய்ய மக்களுக்கு நிறைய சேவைகளை தெரியப்படுத்துகிறார். மேலும் மேலும் அவர் இந்த மாதிரி சேவைகளை செய்யணும் என்று அவரை மனமாக வாழ்த்துகிறேன். யூடியூப் சேனல் ஊடாக இதை விளம்பரப்படுத்திய ரிப்போர்ட்டர் ரவியண்ணன் அவர்களுக்கு எங்களது ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். அண்மையிலே இந்த விடயத்தை எனது யூடியூப் காணொளியூடாக குறிப்பிட்டிருந்தேன். இவ்விடத்தில் பாரி ஒரு மரம், வேப்பை மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தை அகற்ற வேண்டும் என அதாவது வியாபாரிகள், ஆட்டோ சாரதிகள், அதை மாட்டு பொதுமக்கள் எனது யூடியூப் ஊடாக வேண்டுகோள் விடுத்திருந்தனர். நானும் அந்த விடயங்களை கடுத்து இது பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தேன். அந்த வகையிலே பார்க்கின்ற போது தற்போது இந்த மரமானது வெட்டப்பட்டு தற்போது ஒரு பாரிய சேவையை மண்முனைத்தை நிறுவப்பட்டு பிரதேச சபை செய்திருக்கின்றது. அந்த வகையிலே மண்முனைத்தேன் எரிவுப்பட்டு பிரதேச சபைக்கு எனது முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த விடயத்தை சுட்டிக்காட்டிய பொதுமக்களுக்கும், ஆட்டோ சாரதிகளுக்கும், அதேபோன்று வியாபாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு நீண்டகால பிரச்சனையாக இருந்து வந்தது. அவர் பல கடிதங்களை பிரதேச சபைக்கு கொடுத்திருந்தார்கள். இருந்தபோதும் அது வெட்டப்படவில்லை. ஆனால் நான் அண்மையில் யூடியூப்பிலே போட்டபோது பிரதேச சபை அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அந்த வகையில் பிரதேச சபைக்கும் பிரதேச சபையினுடைய செயலாளருக்கும் எனது விசேட நன்றிகளை ஆட்டோ சாரதிகள் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக, அதாவது இந்த பொதுச்சந்தையினுடைய வியாபாரிகள் சார்பாக தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே எதுதான் எப்படியாக இருந்தாலும் செய்யக்கூடிய விடயத்தை செய்தால் அதை பாராட்டத்தான் வேண்டும். பாராட்டாமல் இருக்கவே முடியாது. பாராட்டாவிட்டால் ஆண்டவன் கூட நம்மளை மதிக்க மாட்டான். அந்த வகையிலே இந்த வேப்ப மரத்தை வெட்டிய விடையூறாக இருந்த வேப்ப மரத்தை வெட்டிய மண்மனிதன் இருப்பற்றி பிரதேச சபைக்கும், பிரதேச சபையுடைய செயலாளருக்கும், அதிகாரிகளுக்கும், உத்தியோகத்தர்களுக்கும், அதேபோன்று இந்த வேப்ப மரத்தை வெட்டிய அந்த குழுவுக்கும் எனது விசேட நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மரத்தை மார்க்கெட்லேருந்து விழக்கூடிய நிலைமையில் இருந்து இந்த மரம் 100 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு வேப்ப மரம் அது விழுற நிலைமையில் இருந்து முன்னின்று வெட்டி துப்புரவு செய்வதற்காக பிரதேசத்துக்கும் அந்த ஊழியர்களுக்கும் நன்றி. பாதசாரிகளுக்கும் மற்ற வாகன போக்குவரத்துக்கும் மற்ற மின் கம்பங்கள் விழுந்தால் பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருந்ததுனால்தான் பிரதேச சபைக்கு நாங்கள் அறிவித்து அதை அவங்க இதை துப்புரவாக செய்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் மேலும் நன்றிகளை கடமைப்பட்டுள்ளோம். அந்த கோந்தாச்சி மரத்து அந்த வேப்ப மரத்துகளை அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எங்களை நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். இந்த மரத்தை வெட்ட சொல்லி நாங்கள் ரவியண்ணன் சொல்லியிருக்கோம். அவர் வீசியால் கொண்டு வெட்டினாங்க. வெட்டினத்துக்கு எங்களுக்கு நன்றி. இப்போ மரம் விழுந்ததால் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அதாவது பிரதேச சேவைக்கும் பட்டின ஊழியர்களுக்கு நன்றி சொல்லி. வணக்கம். எங்கள் கிராமத்தின் சந்தையிலே பழைய வாய்ந்த இந்த வேப்பமரம் இடையூறுக்கு மற்றும் இடையூறாக இருந்தது. அதனை பிரதேச சபை ஊடாக பறித்து உறுப்பினர்களுக்கும், தொழில்புரிந்த தொழிலாளர்களுக்கும் மற்றும் தற்பொழுதுகளிடம் வருகின்றிருக்கின்ற கிராம மக்கள் சார்பாக திறம்பட நடத்திய ரவியண்ணனுக்கு முக்கியமாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்தோடு பிரதேச சபைக்கும் எமது கிராம மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஊந்தாச்சிமடம் கிராமத்திலே ஊந்தாச்சிமடம் மக்கள் குடியேறுற காலம் தொட்டு பண்டைய காலத்து மரமானது. இது போர் குழாய்மாய் போய் ஒரு ஆபத்தான நிலையில் இருந்த மரத்தை
இந்த ஒரு யூடியூப் சேனல் ரவியண்ணன் என்ற ஒரு மூலமாக இது பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டு அதனூடாக பிரதேச உறுப்பினர்கள், மேலதிகாரி, உயர் அதிகாரிகள் அவங்க வந்து இந்த கடமைகளை எங்களுக்கு செஞ்சு தந்ததால் மிக்க நன்றி. ஏனென்று கேட்டால் ஒரு மிக்க உயிராபத்து கொண்ட ஒரு ஆபத்தான நிலையில் இருந்தது. ஒரு நீங்கள் பார்க்க போனால் ஒரு லைட் போஸ்ட்டில் முட்டு கொடுத்தா இந்த மரம் நீண்ட காலமாக இருந்தது. அதனூடாக ஆட்டோ பார்க்கிங்கில் உள்ள ஆட்களுக்கும், இந்த ஸ்கூல் மாணவர்களுக்கும், பொதுமக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. இதை வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக தெரியப்படுத்தி முதல் அவர் நன்றியை ரவியண்ணன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். அடுத்ததாக அதில் இந்த மரம்பட்ட ஒரு வந்திருந்த ஊழியர்கள், அதில் பணியாற்றிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சொல்லப்பட்ட முதிய மரம் அது. சில நேரங்களில் இப்போ விழுமன்ற ஐக்கியத்தில் மக்கள் எல்லாம் ஒதுங்கி நின்ற இடத்துல பிரதேச சபைக்கு அறிவிக்கப்பட்டு அது வந்து வெட்டி இப்போ அதை துப்புரவு பண்ணியிருக்காங்க. திரும்ப அதே இடத்துல ஒரு மரம் வைக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன். வரவேற்கத்தக்க விஷயம். அந்த பிரதேச சபைக்கு நன்றி தெரிவித்து மரம் பெற்றதால் நன்றி என்று சொல்லி போடுவோமா இல்லை பெற்றதால் பிரதேசக்கு நன்றி. என்னென்னா ஊர் அடித்த மரம் தானே, அது விழுந்திருந்தாலும் மக்களுக்கு தானே பாதிப்பு. அதனால் இந்த செயல்பாட்டுக்கு நன்றியை தெரிவிக்கும். இது பல வருஷ காலம், ஒரு 200 வருஷத்துக்கு மேற்பட்ட மரமாக இருந்தது. இந்த மரம் இப்போ விடுமன்ற ஒரு பயத்தில் இருந்த நாங்கள். ஆனால் பிரதேச சபை அதை முன்னின்று இதை தரித்ததுனால மக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு குறைஞ்சிருக்குது. பாதிப்பு குறைஞ்சதுனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்குது என்பதை நான் பிரதேச சபைக்கு மிக தாழ்மையுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க இதை